இன்னைக்கு ஆளும் கட்சி ஒரு திமிர்ல இருக்காங்க, இந்த மாதிரி காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. நீங்க பாருங்க, என்னைக்காச்சும் எந்த கட்சி காலையில பிரச்சாரம் வருமானு பாருங்க, யாரும் வரமாட்டாங்க. சூரியன் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. நீங்க எல்லாருமே சிந்திக்கணும், எந்த கட்சி உழைக்கிறாங்க நியாயமா, யாரு ராத்திரி நேரத்தை சும்மா போக்கஸ் பண்ண வராங்க மக்கள் உங்களுக்கு தெரியணும். வெறும் காசுக்காக ஓட்டு போட்டு போட்டு என்ன சாதிச்சு 10 வருஷம் ஒரு எம்பிஆர் என்ன மக்களுக்கு செஞ்சார் சிந்திக்கணும். இன்னைக்கு ஒரு இளைஞரா நான் உங்க முன்னாடி நிக்கிறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். கொடுத்துட்டு நீ செக் பண்ணுங்க, எப்படி ஒரு வேலையை பாக்குறேன் என்னான்ட்டு. கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசிக்காதீங்க. அதனால அனைவருமே முரசுக்கு கொடுங்க. மறைந்திருக்கும் திமுக நண்பர், காங்கிரஸ் நண்பர், பாஜக நண்பர் எல்லாருமே சொல்லுங்க, சிந்தாம செதறாம அனைவருமே முரசுக்கு இந்த வாட்டி வாக்குகளை கொடுத்து. கேப்டன் நம்மளை விட்டு மறைந்திரு 100 நாள் கூட ஆகல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தேர்தல், இவ்வளவு பெரிய ஒரு சவால் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ துக்கங்கள் துயரங்கள் எனக்குள்ள உள்ள குமரிட்டு இருந்தாலும் அது எல்லாருமே அடக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி சிரித்து வாக்குகளை கேட்டு என்னை விருதுநகர் பாராளுமன்றத்தை வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோட ஏன் கேட்கிறேன்னா, ஓட்டு போட்டு என்னை இங்கேயே வச்சிருங்க விருதுநகருக்குள்ளேயே. நான் சென்னை போக விரும்பல. ஏன்னா விருதுநகர் பரோட்டாலாம் சூப்பரா இருக்கு, அதனால இங்கே அப்பாவுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். விருதுநகர் பரோட்டா இங்க சூப்பரா இருக்கு. சென்னையில கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, சீப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதனால இங்கே நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோடய நான் இருந்துருவேன். அண்ணன் சொல்றாரு வீடு வீடா சாப்பிட வந்துடும். கேப்டன் என்ன சொல்றாரு, ஏன்னா இத்தனை பேர் இருக்கேன், வீடு ஒரு வேளை சோறு போட்டா கொடுக்க மாட்டீங்களான்ட்டு. அதேதான் நானும் கேட்கிறேன், ஒருவேளை எனக்கு சோறு போட மாட்டீங்களா என்ன நீங்க? அதுதான் அண்ணன் சொல்ற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.